என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை கேட்கின்ற இந்த நேரத்தை நீ குறித்து வைத்துக்கொள். அது மட்டுமல்ல, எதற்காக இந்த நேரத்தை நான் குறித்து வைக்க சொல்கிறேன் தெரியுமா? என் குழந்தையே, எண்ணி இன்றிலிருந்து 10வது நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அதிசயம் நடந்தே தீரும். இன்றிலிருந்து 10வது நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தே தீரும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை, நீ இதுவரையிலும் கலங்கி நின்றது எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. இனி நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை மகிழ்ச்சிப்படுத்தட்டும், இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை தரட்டும் என்று அம்மா ஒவ்வொரு முறையும் சொல்லி கொண்டிருக்கிறாளே, இதிலிருந்து உனக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை இதுவரையிலும் பிறந்திருக்கிறதா என்று சற்று சிந்தித்து பார். நமக்காக எப்பொழுதும் நம் வாழ்க்கையை மீட்டு கொடுக்க அவள்தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறாள். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று நிச்சயமாக ஒரு முறையாவது சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் எல்லாம் உனக்காக நான் வந்து ஒரு விஷயத்தை சவால் விட்டு சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். ஆனால் ஒருபொழுதும் நான் தாமதிக்க மாட்டேன். உனக்கான நன்மைகள் எல்லாம் கிடைக்க வேண்டுமானால் நான் நிச்சயமாக ஒரு நொடி பொழுதிலும் அந்த விஷயத்தை விட்டு விலகி நிற்க மாட்டேன். அது நடக்கும் வரை நான் உன்னோடு கைகோர்த்து பயணம் செய்வேன் என்பதுதான் உண்மை. இதை நீ உணர்ந்தது உண்மை என்றால் இன்று நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. வராகியினுடைய அன்பினால் ஒரு பிள்ளையின் வாழ்க்கை நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையையும் ஒரு சேர கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த நிலையையும் கடந்து நீ சர்வ நிச்சயமாக நல்லபடியாக வாழத்தான் போகின்றாய். எந்த சூழ்நிலையையும் உணர்ந்து என் பிள்ளைக்கான நன்மைகளை நீ பெறத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. இனி வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தின் உச்சமாக இருக்க போகிறது. என் குழந்தைக்கென நான் கொடுக்க நினைப்பது எல்லாமுமே இனி எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வந்து நீ வேண்டி விரும்பி நின்ற ஒவ்வொரு வெற்றியையும் உனக்கு உறுதியாக கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. என் குழந்தையே, நாம் எதையுமே வேண்டாம் என்று இங்கே தள்ளக்கூடாது என்று நான் சொல்லி இருக்கின்றேன். ஏனென்றால் வாழ்க்கையில் நிராகரிப்புகள் எத்தனை துன்பங்களை கொடுக்கும் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே. நிராகரிப்புகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனை நம்பிக்கைகளை கொடுக்கும் என்பது நிச்சயமாக நீ உணர்ந்துவிட்ட உண்மை. ஏனென்றால் பல நிராகரிப்புகளுக்கு பிறகுதான் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லோரும் உன்னை தேடி வந்து நிற்கும்படியான ஒரு சூழ்நிலையை நீ உருவாக்கி இருக்கிறாய். ஆனால் இதுபோல நீ மற்றவர்களுக்கு செய்ய நினைத்திட்டாயானால் உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக மிகப்பெரிய கஷ்டங்களையும் கண்ணீரையும் கவலையையும் கொடுத்துவிடும். ஏனென்றால் நம்மால் ஒருவர் மனம் கலங்கி நிற்பது நமக்கு மிகுந்த வேதனையை தானே கொடுக்கும். நமக்கு ஒருவர் செய்ததை நாம் இன்னொருவருக்கு செய்ய வேண்டாம். அம்மா, நீ சொல்வதும்படி பார்த்தால் நிராகரிப்புகள் தானே என்னை வாழ வைத்திருக்கிறது. அப்படியானால் நானும் ஒருவரை நிராகரித்தால் அவர்கள் நல்லபடியாகத்தானே வாழ்வார்கள் என்று நீ சொல்லலாம் என் குழந்தையே. ஆனால் அந்த நிராகரிப்பை விட உடனிருந்து அவர்களுக்கு நீ உதவி செய்தால் அது மிகுந்த சந்தோஷம்தானே. நீ உதவி செய்து அவர்கள் முன்னேறுவதும் அது போலத்தானே. அதனால் என் குழந்தை, என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் நீ உன்னை தயார்படுத்திக்கொள். உன்னோடு இருக்கின்ற எந்த உறவுகளும் உன்னால் காயப்பட்டதாக ஒருபோதும் இருக்கக்கூடாது.
உன்னால் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கான நன்மைகளை எப்பொழுதுமே நீ செய்து கொண்டிரு. உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் நிச்சயமாக உனக்கான பெருமகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருந்து நடத்துவது எல்லாமும் உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களில் இருந்து உனக்கான நல்லதொரு தீர்வை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை எதையும் நீ தொலைத்து விட எண்ணாதே. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கைக்கு தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு இருக்கின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எதிர்பாராத பல கஷ்டங்களுக்காக இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் போதும். நாம் நினைத்ததை விட இந்த வாழ்க்கை கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மிகுதியான அளவிற்கு வேதனைப்படுத்தி விட்டது. இனிமேலும் எதற்கும் வருந்தாமல், எந்த நிலைக்கும் வேதனைப்படாமல் நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ யோசித்து விட்டால் அது போதும். உன்னுடைய ஒவ்வொரு விருப்பங்களையும் நான் உடனிருந்து உனக்கு நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். அதுவே இனிமேல் உனக்கான ஒட்டுமொத்த மன நிறைவையும் நிச்சயமாக உனக்கு கொடுக்கும். உனக்கான ஒட்டுமொத்த மாற்றத்தையும் என்றும் என்றென்றும் உனக்கு சொல்லி கொடுக்கும். நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் நமக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இதுவரையிலும் நீ அனுபவித்தது எல்லாம் போதும். இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நீ உன் வசமாக்கிட உன்னுடைய முயற்சியை மட்டும் விட்டுவிடாமல் இருந்து கொண்டிரு. நான் உன் வீட்டில் நடத்தக்கூடிய விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனநிலை சரியில்லாமல் இருக்கின்றது. தேவையற்ற எண்ணங்களுக்குள் சிக்கிக்கொண்டு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையானது அங்கே கேள்விக்குறியாக நிற்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையினுடைய மனநிலையை நான் மாற்ற வருகின்றேன். எண்ணி 10வது நாள் நிச்சயமாக பல நல்ல மாற்றங்களை அவர்களிடத்தில் நீ காண்பாய். தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ அடைந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும், நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் எங்கே இவர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாகி விடுமோ என்று நீ நினைத்த ஒவ்வொன்றிற்கும் சேர்த்து வைத்து நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல பதிலை கொடுக்கத்தான் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை நீயாக இருக்க எப்பொழுதுமே கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் வருந்தி நிற்காதே. உன்னோடு நான் பயணம் செய்யும் பொழுது என் பிள்ளையை உன் வீட்டில் எத்தனை பெரிய பிரச்சனைகள் இருந்திட்டாலுமே அதற்காக நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. நீ நினைத்தது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். நீ நினைத்தது ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தே தீரும். எந்த அளவில் உன்னுடைய மனநிலையில் கஷ்டங்கள் வருகின்றதோ அதை நான் நிச்சயமாக உனக்கு தீர்த்திடுவேன். அதனால் எதுவும் நடக்காது, எதுவும் கிடைக்காது என்றெல்லாம் சொல்லி என் பிள்ளை நீ ஒருபோதும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. நான் உனக்கு நடத்துவதையெல்லாம் தரமாக நடத்தி தருவேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் நிச்சயமாக உனக்கென நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனிமேலும் என் குழந்தை, நீ எதற்காகவும் வருத்தப்பட்டு நிற்காதே. இனிமேலும் இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும். இந்த திருப்பங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை என்னவென்று நல்லபடியாக கொண்டு வந்து நிறுத்தட்டும். நீ யாருடைய மனது மாற வேண்டும் என்று நினைத்தாயோ அவர்களினுடைய மனதில் மிக பெரிய மாற்றங்களை நான் நிச்சயமாக கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ கனவிலும் இதற்காக நினைத்திருக்க மாட்டாய். நாம் எதிர்பார்த்த விஷயம் இப்படி முடியும் என்று. அப்படி ஒரு அதிசய மாற்றத்தை நான் எண்ணி 10வது நாள் உன் வாழ்க்கையில் கொடுக்கத்தான் போகின்றேன். உன்னுடைய முயற்சிகளை கைவிட்டு விடாதே. யாருடைய மனது மாற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வர
நீ உன்னாலான முயற்சிகளை செய்து கொண்டே இரு. தவறுகள் என்னவென்பதனை அவர்களுக்கு உணர்த்துவதற்கு கட்டாயமாக என் குழந்தை நீ நல்ல முடிவினை எடுக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு என்ன கொடுத்தாலும் அதில் இருக்கின்ற உன்னுடைய மகிழ்ச்சியை நீ பெற தயாராக இரு. அதிலிருந்து உன் சந்தோஷத்தை பெறுவதற்கு நீ தயாராக இரு. உனக்கென என்ன கொடுத்திட்டாலும் அந்த உண்மைகளுக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் கட்டுப்பட்டு இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே உனக்கான பெருமகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு நடத்தும் பொழுது இந்த வாழ்க்கை அத்தனை மாற்றத்தையும் தரும். நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நாம் இருந்து பெற வேண்டி ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு. இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தி கொண்டே இருக்கட்டும். நல்ல நேரம் ஒருவருக்கு வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையும் அவர்களுக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் அல்லவா? அது எண்ணி 10வது நாள் உன் வாழ்க்கையில் இத்தனை நாளும் நீ தொலைத்த சந்தோஷத்திற்கான பதிலாக நிச்சயமாக உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது. நான் இருந்து நடத்துவதை நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். உன் தாயானவள் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. இனி உன் முன்னால் நான் சொல்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை கட்டுப்பட்டு உனக்கான வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு. நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த தீய மனிதர்களை அடையாளப்படுத்தி கொடுப்பதற்கும் தான் என்பதனை புரிந்து கொள். இனிமேல் தானாகவே உன் வெற்றி உன்னை வந்து சேரும். இனி எங்கும் எதற்காகவும் நீ காத்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த விஷயமும் நடக்கவில்லையே கிடைக்கவில்லையே என்று நீ ஏங்கி நிற்க வேண்டிய தேவையும் உனக்கு கிடையாது. அத்தனையையும் நீ நிறைவாக பெறக்கூடிய தருணம். இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் நிச்சயமாக கொண்டு வந்து நிறுத்தும். உன்னை சுற்றி நான் உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனி உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் உன் முன்னாலேயே தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். வராகியினுடைய அன்பினால் ஒருவரினுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது என்றால் அதை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. எக்காரணம் கொண்டும் இதை நீ தொலைத்து விடாதே. இனிமேலும் எதற்கும் கலங்காமல் இரு. உன்னை நான் சூழ்ந்து வந்து அத்தனை உண்மைகளையும் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பது உன் மனதிற்குள் தெளிவாக இருக்கட்டும். கண்ணீரோடும் கவலைகளோடும் என் பிள்ளை சந்தித்த விஷயங்கள் எல்லாம் போதும். இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அதுவே போதும். இனி என்ன நடந்தாலும் சரி, நீ அடையக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் நிச்சயமாக இனி உன் கண் முன்னால் உனக்கான சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அதுவே உனக்கான பேரதிசயமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, நல்லது நடக்க வேண்டி நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் எந்நாளும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும். இனி எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதுதான் உண்மை. நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து இனி என்ன நடந்தாலும் இதையெல்லாம் நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். நடப்பது உனக்கான வெற்றியை இனி எப்பொழுதும் இந்த தாயினுடைய அன்பினால் பெற்றுக்கொண்டோம் என்று நினைத்து நீ பெருமைப்படுகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தடுமாறாமல் இரு. இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல மாற்றங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய்.
இனி எந்நாளும் நீ எதிர்பார்த்த வெற்றி உனக்கு கிடைத்தே தீரும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். எண்ணி 10வது நாள் உன் வாழ்க்கை நீ நினைத்தது போல மாறும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.